ஆரம்பத்துல இருந்து சொன்னது போல அவரு அவ்வளவுதான், பீஸ் பண்ண பல்பு தான், முடிஞ்சிச்சு கதை. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? இன்னைக்குதான் வாக்குறுதியே சொல்லியிருக்காங்க. அமாவாசை ஆதவர்ஜினா உள்ள வச்சுக்கிறாரு, அவர் எப்படிங்க ஜெயிப்பாரு? நான் சொல்லுகிறேன், விஜய் அவர்கள் ஒரே ஒரு தொகுதி கூட வர மாட்டார், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு எப்படி பீகாரினுடைய தாக்கம் தமிழகத்தை தாக்கி கொண்டிருக்கிறதோ, விஜய் அவர்கள் அறிவு சார்ந்தவராய் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கூட்டணி வைத்தால் தான். உடனே அவங்க மேடையில நேற்று முன்னாடி கூட பார்த்தா அந்த அம்மையார்லாம் ஒரே கத்துறாங்க. அதாவது அப்படின்னா எம்ஜிஆர் என்னும் நான் என்ற குரல் சட்டமன்றத்திலே ஒலித்தது போல, அண்ணாதுரை என்ற நான் என்ற குரல் சட்டமன்றத்திலே ஒலித்தது போல, விஜய் என்னும் நான் என்ற குரல் சட்டமன்றத்திலே ஒலிக்கும் என்று சொல்லியெல்லாம் அறிவில்லாத தற்குறி கூட்டம் மேடை போட்டு விஜய் அண்ணா கண்டிப்பா வந்துருவான்னு சொல்லி ஒரு மப்புல மிதந்து கொண்டிருக்கிறார்கள். விஜய் அவர்களுக்கு சொல்கிறேன், ஒரே ஒரு தொகுதி கூட நீங்க வரமாட்டீங்க, டெபாசிட் கூட வராது. ஏன்னா நீங்க கூட்டணி வைக்கலன்னா தயவு செய்து விஜயை அழிக்க பார்க்கிறார்கள். உள்ள இருக்கின்ற ஆதவ் அர்ஜுனாவும் இல்ல அங்க ஒரு மூத்த ஐஏஎஸ் இருக்கிறார், அவர் எப்படி பிட் டெஸ்ட் பாஸ் பண்ணாரா, இல்ல அவர் கொஞ்சம் அந்த அவருடைய அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் கொஞ்சம் பார்க்கும்பொழுது விஜயை காலி பண்ணி விடுவார்கள் சொல்லி ஒரே பயமாக இருக்கிறது. அவர் படத்துல திரும்பி நடிப்பாரா, இல்ல அரசியல் விட்டு போயிடுவாரா, இல்ல இந்த ஊரை விட்டே